வணக்கம். எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். காலையிலேருந்து என்னால் வீடியோ போட முடியல. கோயிலுக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் நாங்கள் தூங்கி எழுந்திரிச்சு அவசரம்னு வீட்டில் வேலை பார்க்க தான் நேரம் சரியாக இருந்துச்சு. அதனால வீடியோ போட முடியல. இப்போ தான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். போய் கோயிலுக்குள்ளே கூட்டமாக இருக்குன்னு பார்த்தாக்கா காலையிலேருந்து சரி கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் போகிற நேரம் இங்கே பாருங்கள் கூட்டமே இல்லை. அப்படியே அம்முவை நான் கிண்டல் பண்ணிக்கிட்டு என்னாம கூட்டம்னு சொன்னால் கூட்டமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதான் நம்ம நல்லதே நினச்சோம்னா என்றைக்கு நல்லதே நடக்குங்கிறது இதில் தான். அதனால தான் முருகர் எங்களை வேகமாக கூப்பிட்டுருக்காரு. என்னையும் அம்மா கிண்டல் பண்ணிக்கிட்டே வந்து கூட்டம் இருக்குது. கூட்டம் அப்படியே சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம். வந்தால் நிறையா காவடி எல்லாம் வந்துச்சு. அந்த காவடி எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்துட்டு அப்படியே ரூமுக்கு கிளம்பி வைத்தோம். ஐயோ சாப்பிடவே இல்லையே அப்படின்னு நினச்சோம். பார்த்தாக்கா அன்னதானம் இங்கே எல்லாம் சாப்பாடு ரெடியாக இருந்துச்சு. அங்கேயே அம்மு போய் எங்கள் 3 பேர்த்துக்கு வாங்கிட்டு வந்துருச்சு சாப்பாடு. அங்கேயே வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம். அங்கே உள்ளவங்களும் நல்ல ஒரு பாசமானவங்களாக இருந்தாங்க. தங்கச்சிம்மா என்னம்மா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி அம்முக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் அங்கே இருந்தாங்க. அவங்களும் எல்லோரும் வந்துட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அதோட அங்கேருந்து நாங்கள் கிளம்பி வந்து வீட்டில் வந்துட்டு சமைச்சு ரொம்ப பெருசாக எதுவும் செய்யலை. கொஞ்சோண்டு பாயசம் வச்சு சாம்பார் இது வச்சு சாப்பாடு செஞ்சுட்டேன். எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டேன். அவங்களும் சாப்பாடு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டாங்க. இந்த வருஷம் நியூ இயர் இவ்வளோ தான். இன்றைக்கி எங்கேயும் நாங்கள் போகல. கோயிலுக்கு போகலான்னு சொல்லி கிளம்புனோம். ஆனால் இன்னும் கோயிலுக்கு இன்னும் போகலை. எங்கள் வீட்டுக்காரங்க மட்டும் காலையிலே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அந்த குங்குமம் எல்லாம் கொடுத்தாங்க, வாங்கி வச்சுக்கிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக்